கோர்ட் ரெக்யூமெண்ட்டில் சீனியர் பெயிலிஃப் போஸ்டிங்க்கான கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்றதான் பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம் இருக்காங்க பார்த்தீங்களா, பிசிஎம் அவங்களாம் ஒரு 110 115. ஸோ அந்த மார்க் எடுத்தனாலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் அடுத்த ஸ்டேஜ் சிவி வித் இன்டர்வியூக்கு வந்து கூப்பிட்றதுக்கு அதிகமான சான்சஸ் அப்படின்றது இருக்குது. கட் ஆஃப் 118 19 அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் எஸ்சி எம்பிசி டிஎன்சி அவங்களுக்கான அது எம்பிசி டிஎன்சிலே பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம், அப்புறம் பிசியில் வந்து விமன் மட்டும் பிஎஸ்டிஎம்க்கு எவ்வளோ மார்க் எடுக்குதா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 140 to 148 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்லாம் எல்லாமே டோட்டலாகவே அப்படி தான் இருக்குது. அது இந்த சைடு பார்த்தீங்கன்னா நில்லுன்னு போட்டிருப்பேன், என்ஏஎல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி காமிச்சிருப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் மார்க்கு தான் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான். ஓகேங்களா? அதாவது புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்தால் ஃபீமேல் எம்பிசி டிஎன்சிக்கு 144 to 149 கட் ஆஃப் இருக்கும் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அதே கட் ஆஃப் தான் நம்ம வந்து போஸ்டிங் வைஸ் போடும்போது சேம் கட் ஆஃப் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால அதில் நில்லுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். பட் அதே சமயம் அந்த ஃபீமேல் எஸ்சிக்கெலாம் பாருங்கள் 147 to 152 வரை கட் ஆஃப் இருக்கும் இந்த சீனியர் பெயிலிஃப் போஸ்டிங்க்கு. பட் இருந்தாலும் ஒரு 1 மார்க் கூட 153 அது இந்த போஸ்டிங் வைஸ் போடுவாங்க பார்த்தீங்கன்னா, அப்போ அது கொஞ்சம் கட் ஆஃப் அப்படின்றது டிஃபர் ஆகும். ஸோ அதுக்காக அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சீனியர் பெயிலிஃபுக்கான கட் ஆஃபாக வந்து நாங்கள் அப்படியே செப்பரேட்டாக ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கான ஒரு ரிசர்வேஷனோ இல்லை ப்ரியாரிட்டியோ இல்லை ஸ்பெஷல் ரிசர்வேஷனோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருவோம் கட் ஆஃப் எவ்வளோன்னு சொல்லி. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணி வைங்க. நம்ம அடுத்த போஸ்டிங்காக கட் ஆஃப் பற்றி நம்ம பார்க்கலாம்.